நமசிவாய. நாளை 13ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்ரீ பஞ்சமி என்று சொல்லக்கூடிய லட்சுமி மகாலட்சுமி பஞ்சமி வருகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் அனைவர் வீட்டிலுமே எந்த மாதிரியான விஷயத்தை செய்யலாம் அப்படின்றதை தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு முன்னால் முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் பார்த்தோம்னா பஞ்சமி ஈவினிங் 6 மணி வரைக்கும் தான் இருக்குது, 5:30 மணி வரைக்கும் தான் இருக்குது, இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் நம்ம பார்க்க தேவை கிடையாது. நான் இதை பல முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு சில முக்கியமாக அதாவது பார்த்தோம்னா அமாவாசை, அதே போல் பார்த்தோம்னா பௌர்ணமி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் அதோடைய அந்த நிலவின் ஒரு தன்மையை பொறுத்து அது நமக்கு இந்த என்ன விஷயங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்து நம்ம இந்த திதியை பார்க்கணுமே தவிர, மற்றபடி திதி காலையில் சூரிய உதயத்தை தான் கணக்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அதனால் பஞ்சமி ஈவினிங்கே உங்களுக்கு பஞ்சமி இருக்கிறது. சில பேர்லாம் வாராகி பூஜைகள் செய்வார்கள் இரவு நேரத்திலே. அந்த இரவு நேரத்தில் ஏன் செய்யணும், பகல் நேரத்தில் செஞ்சால் அது எந்த மாதிரியான ஒரு விஷயம், இரவு நேரத்தில் எல்லாருமே செஞ்சுதான் ஆகணுமாங்கிறத பற்றிலாம் நான் வாராகியை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன். இந்த சேனல்லேயே அது மாதிரியான வீடியோஸ் இருக்குது, அது கூட நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதனால் இரவு நேரத்தில் பூஜை செய்பவர்கள் முதல் நாள் நைட்டே செஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த ஸ்ரீ ஜெயந்தி மகாலட்சுமி பஞ்சமி அப்படிங்கிறது பகலில் நீங்கள் நாளைக்கு நைட், அதாவது சனிக்கிழமை இரவு 8 மணி வரைக்குமே செய்யலாம்னு வச்சுக்கோங்க. 8 மணி வரைக்கும் செய்வதே நல்ல ஒரு பலனை தரக்கூடியது. 8, 9 மணி வரைக்கும் கூட செய்யலாம், நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். நிஷித்த முகூர்த்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் செய்து கொண்டிருப்பார்கள், நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்கெல்லாம் பார்த்தோம்னா நார்மலாக ஆஸ் யூஷுவல் நீங்கள் டெய்லி செய்கிறத செய்யலாம். அது இந்த ஒரு பஞ்சமியோட லட்சுமி பஞ்சமியோட சேர்த்தே வராதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பஞ்சமி மட்டும் ஏன் அவ்வளோ வசதி, மற்ற இருக்கக்கூடிய ஒரு 15 திதிகளில் இந்த பஞ்சமி மட்டும் பார்த்தோம்னா ஏன் ரொம்ப வசதி அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கும்போது, பஞ்சமி குருவுக்குடையது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், பஞ்சமியை மட்டும்தான் பார்த்தோம்னா அனைத்து விதமான ஒரு சாக்த வழிபாடுகளுக்குமே எடுத்துக்கொள்வார்கள். எல்லா விதமான சாக்த வழிபாடுகளுக்கும் பஞ்சமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். மகாலட்சுமியுடைய ஜெயந்தி அப்படின்னு ஸ்ரீ ஜெயந்தி என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு நாள் பார்த்தோம்னா சுக்கிரனுக்கும் உண்டான ஒரு விஷயமாக இருந்து, அதே போல் பார்த்தோம்னா குருவுக்கும் உண்டான ஒரு விஷயமா இருக்குது. அதனால நம்ம வீட்டில் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமே ஒரு குரு சுக்கிர யோகம்னு சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாகவும் தனவரத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள, இந்த ஒரு காரணத்தினால தான் இது இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால தான் நம்ம நாளை செய்யக்கூடிய ஒரு ஹோமம், அதாவது ஸ்வர்ண மகாலட்சுமி ஹோமம். உங்களுக்கு வரக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, திருதியை இருக்கு இல்லையா, அக்ஷய திருதியை, அதுக்கு நிறைய தங்கம் உங்கள் வீட்டில் சேரணும் அப்படிங்கிறதுனால தான் முதல்ல அந்த ஸ்வர்ண மகாலட்சுமி ஹோமம் செய்கிறோம். அதுலேயும் பார்த்தோம்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்வர்ண புஷ்பம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம். உங்களோட பீரோலையோ இல்லை உங்களோட பூஜா ரூம்லையோ, அல்லது உங்களுடைய கேஷ் பாக்ஸ், பர்ஸ், அந்த மாதிரியான பர்ஸில் வச்சோம்னா அது நிறைய பேர் ஜென்ஸுக்கெல்லாம் பர்ஸில் வச்சோம்னா நசுங்கிடும். அதனால் நீங்கள் பெட்டராக அது நசுங்காத மாதிரியான ஒரு நிலைமையில் பேக் மாதிரி எதுனா அதில் வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரீஷியஸான ஒரு விஷயமாக இருக்கும். அதோடைய பதிவுகள் பார்த்தோம்னா இன்று இரவுடன் முடிவடைகிறது. உங்களுக்கு தேவையானவர்கள் சங்கல்பம் செய்து கொள்ள விரும்புவர்கள் அது சங்கல்பம் செய்து கொள்ளலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். பொன்மார் கோயில் பற்றி நான் சொல்லியிருக்கேன். பொன்மார் கோயிலில் அந்த பிரயோக சக்கர பெருமாள், தியாக வினோத பெருமாள் என்று கோயிலுடைய பெயர். பிரயோக சக்கர பெருமாள், அந்த ஒரு பெருமாள் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான கோயில். இந்த கோயில் பழங்கால கோயில். அந்த கோயிலில் சுதர்சன ஹோமம் செய்யவிருக்கிறோம். சண்டே அன்னைக்கு எல்லாரும் வாங்க, தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருந்தேன். அந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வரவங்களுக்கு உங்களுக்கு என் கையால் ஒரு ஸ்பெஷல் ஒரு ப்ரைஸ் இருக்குது. நான் ப்ரைஸ்ன்னு சொல்கிறது கிஃப்ட்னு சொல்லலாம். ஸோ அது வரக்கூடிய அனைவருக்குமே அந்த விஷு காசுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, சித்திரை காசு, தமிழ் புத்தாண்டு காசுன்னு சொல்லுவாங்க. அந்த காசு எல்லாருக்குமே கொடுக்க வைக்கிறேன். அதனால் அனைவரும் கண்டிப்பான முறையில் எவ்வளோ பேர் வர முடியுமோ அவ்வளோ பேரும் வாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள், வெளி மாநிலங்கள்லேருந்து ஏகப்பட்ட பேர் வராங்க. ஸோ அதனால் அந்த என்னால் நான் இந்த தூரத்தில் இருக்கேன், அந்த தூரத்தில் இருக்கேன், வர முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லாதீங்க. சுதர்சன சக்கரமும் அனைவருக்குமே கட்டணம் இல்லாமல் கொடுக்க வைக்கிறோம். சுதர்சன சக்கர காசு அதுவும் இந்த தமிழ் புத்தாண்டு நாளில் வாங்குறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதீத பலனை தரக்கூடியதாக இருக்கும். சரி, இப்போ நம்ம இந்த ஸ்ரீ ஜெயந்திக்கு என்ன பண்ணலாம், லட்சுமி பஞ்சமிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்துடலாம். இந்த ஒரு நாளில் நீங்கள் பொதுவாகவே இந்த நிஷித்த முகூர்த்த டைம்லலாம் நான் அரிசி மாவில் கோலம் போட்டு வைங்க, மகாலட்சுமியை வரவேற்கும் விதமாகன்னு சொல்லியிருப்பேன். இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் பூஜா ரூமில் நீங்கள் மஞ்சளும் பன்னீரும் கலந்து அந்த மாதிரியான ஒரு கோலம் போடுவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு நாள் பொறுத்த வரைக்கும் முழுமையாக நீங்கள் ஸ்ரீ சுக்தம் உங்களால் 3 முறையாவது கேட்க முடிந்ததுனால் தொடர்ந்து கேட்காம காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை, இப்போ ஒரு நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு வீட்டில் அதை போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுனாலும் நீங்கள் அந்த ஒரு 3 டைம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக அதை காது கொடுத்து உள்வாங்கி அனுபவித்து கேட்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அது கண்டிப்பான முறையில் அதை செய்யுங்க, அது நல்ல பலன் தரும். வில்வ இலைகளை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள், தாமரை இலையை வாங்கி வச்சுக்கோங்க. தாமரை இலை இல்லை, சாரி, தாமரை பூ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பூவை கொஞ்சம் தண்ணியில் விட்டு வடகிழக்கு பகுதியில் போட்டு வச்சுருங்க. ஒரு பூவை நார்மலாக தென்கிழக்கு பகுதியில் வச்சுருங்க. இது காஞ்ச உடனே நம்ம எடுத்து பீரோலையே ஏதாவது கொஞ்ச நாள் வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கலைந்து விடலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு சின்ன ஏதாவது ஒரு பவுல் மாதிரி வச்சு அந்த பவுலுக்குள்ளே தண்ணியை போட்டு அந்த தாமரை அப்படி வச்சு வடகிழக்கு பகுதியில் வைத்து விடுங்கள். இது எல்லாமே மகாலட்சுமிக்கு பிரீதியானவை. அவளை வரவேற்பதற்காக நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அது மாதிரியான விஷயமாக செய்கிறோம். இது தென்கிழக்கு பகுதியிலும் வைக்கணும், வடகிழக்கு பகுதியிலும் வைக்கணும். இந்த 2 இடத்துலையுமே வைக்க வேண்டியது. நீங்கள் ஒன்று வடகிழக்கு பகுதியில் வைக்கக்கூடியது ஒரு ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய அந்த பிங்க் கலரில் இருக்கக்கூடிய தாமரையாகவும்,
தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியது வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய தாமரையாகவும் வைத்தீர்கள் என்றால் அதுக்கு பலன் வந்து இன்னும் இரட்டிப்பாகும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு. சரி, நீங்க இப்ப இந்த ஒரு நாள்ல நம்ம வந்து ஆல்ரெடி மஞ்சள் எல்லாரும் வந்து விநாயகர் பிடிப்பீங்க, அது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதே போல் நாம் வந்து நான் சொன்னதுக்கு அப்புறமே வந்து நிறைய பேர் இப்போ ஒரு 3 வருஷம் 2 வருஷங்களாகவே வந்து மஞ்சளிலே சிவலிங்கம் பிடித்து அவருக்கு அபிஷேகம் செய்து வருகிறார்கள். அது ஒரு நல்ல ஒரு விஷயம். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது அதே போல் மஞ்சளிலே பன்னீரை கலந்து எப்படி நீங்கள் வந்து பாதம் வரைகிறீர்களோ அதே போலே மஞ்சளில் வந்து நீங்கள் வந்து மகாலட்சுமியுடைய முகத்தை கொஞ்சம் தட்டையா நீங்க வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல, எனக்கு இப்போ வந்து டெமோ மாதிரி காட்டுறதுக்கு உண்டான ஒரு டைம் கிடையாது. அதே போல வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோ போடுறதுக்கே ஒரு டைம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆகுதுன்றது கண்டிப்பா உங்க எல்லார் வீட்லயும் மகாலட்சுமி கடாட்சம் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்தினால நான் இந்த ஒரு விஷயம் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்க வந்து தட்டையா ஒரு ரவுண்ட் ஷேப்ல அந்த சூரியன் மாதிரி ஒரு தட்டையா போட்டுட்டு அதுல வந்து 2 இது நீங்க எப்படி வேணா பண்ணலாம். தட்டையா பண்றதுங்கிறது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் இந்த மாவிளக்கு போடுறதுக்கு டைம்ல எல்லாம் சுவாமி இந்த மாதிரியான ஒரு விஷயமா வரலட்சுமி பூஜைக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணி 2 குங்குமத்தால் 2 கண்கள் வரைந்து மேலே வந்து சந்தனம் வச்சு நெற்றியில் சந்தனம் வைத்து குங்குமம் வைத்து விடுங்கள். முடிஞ்சால் ஒரு 2-3 கோல்டன் கலர், அதுக்கப்புறம் ரெட் கலர் பேங்கிள்ஸ் வளையல், இந்த மாதிரியான வளையல்களும் வைக்க வேண்டியது. அதை வைத்து விட்டு முதல்லயே நீங்கள் வந்து கணபதி பூஜை செய்து விட வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து கணபதிக்கு முடிஞ்சால் ஒரு 2 அருகம்புல்லும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வணங்குங்கள். தூபதீபம் மற்றதெல்லாம் எக்ஸட்ரா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம வந்து இதை ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ மேட் போட்டு உட்காந்துக்கோங்க, வெறுந்தரையில் உட்காராதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மகாலட்சுமிக்கு கண்டிப்பாக சக்கரை பொங்கல் வைங்க. சக்கரை பொங்கல் ரொம்ப பிரீதியான ஒரு விஷயமாக இருக்கும். மகாலட்சுமியை பொறுத்த வரைக்கும் சக்கரை பொங்கல் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த ஒரு உருவம் நம்ம வந்து மகாலட்சுமியுடைய உருவம் செய்து விட்டோம் அல்லவா அந்த ஸ்ரீ பஞ்சமிக்காக. ஸோ அந்த ஒரு உருவத்தில் நீங்கள் வந்து ஒரு கமலே கமலாலயே நமக, கமலே கமலாலயே பிரசீதன்னு சொல்லி ஒரு மந்திரம் இருக்கு. இது வந்து ஓம் ஸ்ரீம் கமலே கமலாலயே நமக. டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, நான் உங்களுக்கு மந்திரம் போடுறேன். இங்கிலீஷ்லையும் போடுறேன், தமிழ்லையும் போடுறேன். ஓம் ஸ்ரீம் கமலே கமலாலயே நமக, ஓம் ஸ்ரீம் கமலே கமலாலயே நமக. இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வாருங்கள். அது வந்து நல்ல ஒரு பலன் தரும். அது அர்ச்சனை மாதிரி ஒரு 108 முறையோ அல்லது வந்து உங்களுக்கு வந்து வில்வன் நிறைய இருக்குங்கும் போது ஒரு 1008 முறையோ எவ்வளவு முறை பண்ண முடியுமோ அது மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இந்த ஒரு மந்திரம் சொல்லுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு வந்து அனைத்து விதமான செல்வங்கள், அஷ்ட செல்வங்களையும் நம்ம வந்து ஸ்வீகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்மளுடைய நிலை மாறும்னு வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ அப்போ மகாலட்சுமிக்கு ரொம்ப பிரீதியான இது ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது வந்து நீங்க வந்து உங்களுக்கு நிவேதனம் செய்து விடுவீர்கள், தூபதீபம் காட்டி நமஸ்கரித்து விட வேண்டியதுதான். அதுக்கு அப்புறமாக இந்த ஒரு விஷயத்தை நீங்க அப்படியே வச்சிருக்கீங்களா, அடுத்த நாள் அதே மாதிரி தூபதீபம் காட்டிட்டு அந்த பிம்பம் இருக்கு இல்லையா, அந்த பிம்பத்தை என்ன பண்ணுங்கன்னா ஏதாவது ஒரு ஜிப்லாக் கவர்ல போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசா பண்ணீங்கன்னா ஜிப்லாக் கவர்ல போட முடியாது. ஸோ இதை எப்படி சேவ் பண்ண முடியுமோ அது மாதிரியான ஒரு விஷயமா பண்ணி உங்களுடைய சேஃப்டி லாக்கர்ல இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா, அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கிற இடத்துலயோ அல்லது வந்து பார்த்தோம்னா பீரோல வந்து இந்த துணிகள்லாம் இல்லாத இடத்துல வேற ஏதாவது ஒரு இடத்துலயோ, அந்த மாதிரியான கேஷ்லாம் வச்சிருக்கீங்களோ அல்லது ஜுவல்லர்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா அந்த இடத்துலயோ, உங்களோட பிசினஸ் பிளேஸ்லயோ ஏதாவது ஒரு இடத்துல வைக்கணும். இதை வந்து நம்ம வந்து செவுத்துல வைக்கிறது, வேற இடத்துல ஒட்டி வைக்கிறது, அந்த மாதிரியான விஷயமெல்லாம் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்சும் மஞ்சள் வந்து விழுந்துடும். ஆனாலும் இந்த மாதிரியான விஷயத்தை என்ன பண்றாங்கன்னா ஃப்ரேம் போட்டெல்லாம் சில பேர் வச்சிருக்காங்க. அது மாதிரி தேவையில்லை, இந்த மாதிரியே நீங்க வச்சுக்கலாம். அது ஒரு 3 மாதமோ 4 மாதமோ கழித்து நீங்கள் அதை எடுத்து குளிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் அதை கலந்து வந்து யூஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு முறையாக இருக்கும். சிம்பிள், அதே டைம்ல ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு முறையாக இருக்கும். அனைவரையும் வந்து அந்த தமிழ் புத்தாண்டு உங்களை எல்லாரையும் பார்க்கணும்னு விரும்புகிறேன். கண்டிப்பான முறையில் கோவிலில் சந்திக்கலாம். பார்க்க முடியாத ஒரு சில அன்பர்களுக்காக தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம சிவாய்.